6 வயசான காவியான்ற பொண்ணு வந்துட்டு இறந்து போச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு, இந்த 10 ரூபா பாட்டிலில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்து இறந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துட்டு இதை தான் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதனால் நிறைய சைடு எஃபெக்ட் வர்றது வந்து யாருக்குமே வந்து தெரியறதில்ல. இந்த மாதிரி முறையான டெஸ்டிங் போட்டு உணவு பாதுகாப்பு துறை வந்து ஒரு டெஸ்டிங்கை போட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து முறையான அனுமதி வந்து அவங்க வந்து பெறாதனால இந்த உயிரிழப்பு ஏற்படுது. ஏன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுனாலையும் இது வந்து ஏற்படுறதா வந்து சொல்கிறாங்க. சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆன அந்த சரக்குகளை வந்து கடைப்பொருட்களில் வந்து வாங்கி விற்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஏற்படுது. ஆனால் இது நிறையா நடக்குதுங்க. ஏன்னா ஒரு சாப்பாடு இந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளையும் இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா வந்து இந்த ரீசெண்டாக பார்த்தோம் ஒரு நியூஸில் என்னென்னா அந்த சேமியா பாக்கெட் வாங்குவோம் பார்த்தீங்களா, அணில் சேமியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளை வந்து இறந்து அதில் கிடக்கு. அதோட பேக்கிங் பண்ணி கொடுத்ததுனால அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வந்து இழப்பீட்டு தொகையை வாங்கியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எல்லாத்துலேயும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிகழ்வு நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை வீடியோ பார்க்குற யாருமே வந்துட்டு இந்த மாதிரி அசால்ட்டாக இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கடைகளில் விற்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ்கள்லாம் வாங்கி குடிக்கிறத வந்து தவிர்த்துறது நல்லது. அது வந்து ஸ்டாக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிப்போனதையும் வந்து அவங்க விற்கிறாங்க, எக்ஸ்பைரி டேட் ஆனதையும் விற்கிறாங்க. அதனால் உடலுக்கு நிறைய பாதுகாப்புகள் கிடையாது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லலாம். இது வந்துட்டு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி பஞ்சு மிட்டாயும் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா பஞ்சு மிட்டாயில் வந்து நிறையா அந்த கேன்சர் வரக்கூடிய அந்த பொருட்கள், அந்த திரவத்தை வந்து அவங்க வந்து கலக்கிறதா அந்த கேன்சர் வர்றதுனால அந்த பஞ்சு மிட்டாயை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அந்த வடக்கன்ஸ் அவனுங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்கானுங்க அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது.